ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கான ரெசிபி செய்ய போகிறேன்னா வெஜ்ஜு சேமியா தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ சேமியா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் உங்ககிட்ட சொல்கிறோம். வாங்க இப்போ எப்படி செஞ்சு போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரோம். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு சேமியா பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் செய்ய போகிற சேமியா. அதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம்பூ, குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்ஸ், அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ். அவ்வளோதாங்க. இந்த பொருட்களாக இருந்தாலே போதும். நீங்கள் இந்த சேமியா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம் கேஸில். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடியணும். வெடிஞ்சதுக்கப்புறமா மற்ற பொருட்களை ஆட் பண்ணலாம். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம்பூ, பச்சை மிளகாய் 3மே நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இப்போது தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தாலே வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் 2த்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதே 2 பேக்கெட்னா 2 பேக்கெட்டுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா கலரிங்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நல்லா வேகணும். அதனால் நம்ம தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு திறந்து பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கான்ட்டு. நமக்கு பீன்ஸோ கேரட்டோ நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள் நீங்களே. தண்ணி இப்போ கொதிச்சுட்டே இருக்கு. இந்த டைமில் நம்ம இப்போ சேமியா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சேமியா போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேமியா வேகணுன்றதுக்காக தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். சிம்மை லோவில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் சேமியா வேகுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்துட்டுருக்கான்னு. நமக்கு சேமியா வெந்துட்டுருக்கு. பாருங்கள் நீங்களே. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய வெஜ் சேமியா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நீங்களே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது சேமியா. உங்களுக்கு சேமியா உதிரி உதிரியாக வரணுன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்மளுடைய வெஜ் சேமியா ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே இது செய்கிறது ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேங்காய் சட்னியோட இந்த வெஜ் சேமியா சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேமியா நான் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். நான் கேரட்டோ பீன்ஸோ போட்டு செஞ்சுருக்கேன். உங்கள் கையில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யுங்க. ஒன் டைம் நம்ம நான்வெஜ் போட்டு கூட இந்த சேமியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye.